ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த குரூப் ஃபோரோட ரிசல்ட் நேற்று ரிலீஸ் ஆகிருக்கு. நான் எத்தனை மார்க் அப்படின்னா 211.50. தமிழில் 80 கொஸ்டின்ஸ் கரெக்டாக போட்டிருந்தேன். ஜிஎஸ்சில் 61 கொஸ்டின் வந்து கரெக்டாக போட்டிருக்கேன். ஸோ டோட்டலி 211.50 மார்க்ஸ் வந்து வருது. என்னோட ஓவரால் ரேங்க் அப்படின்னு பார்த்தோன்னா 17,000 கிட்ட வருது. இது என்னோட செகண்ட் அட்டெம்ப்ட். நான் ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் வந்து 138 கொஸ்டின் போட்டிருந்தேன். இந்த அட்டெம்ப்டில் கொஸ்டின் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா 141 142 அந்த ரேஞ்சஸில் வந்து வருது. நான் வந்து கடந்த ஒரு 2.5 வருஷமாக வந்து நான் டிஎன்பிஎஸ்சிக்காக படிச்சிட்ருக்கேன். இந்த வருஷம் வந்து நம்ம வெளியே வந்து நல்லா எழுதலை அப்படின்னு என்ன தான் சொன்னாலும் நம்ம மனசுக்குள்ளே சின்னதாக ஒரு ஆசை இருந்தது, ஒரு கான்ஃபிடென்ட்டும் இருந்தது. எப்படியாச்சும் கிளியர் பண்ணிவிடுவோம். கட் ஆஃப் ரேஞ்சஸ் வந்து 140 150 அந்த அளவு தானே சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக 140லாம் போட்டிருப்போம் அப்படின்ற மாதிரி தான் நினச்சிட்டு இருந்தேன். பட் ஆனால் இப்போது இந்த 141 அந்த மாதிரி இருந்தால் கூட நமக்கு 17,000 கிட்ட போயிடுச்சு ரேங்க்கு. ஸோ இந்த வாட்டிக்கும் பாசிபிலிட்டின்றது ரொம்ப ரொம்ப கம்மி தான். பாசிபிலிட்டி இல்லைன்னே கூட சொல்லிடலாம். பட் ஓகே. ஆனாலும் நான் இதை வந்து கடந்து போய் தான் ஆகணும். நம்மளோட நெக்ஸ்ட்டு ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணி தான் ஆகணும். இந்த எக்ஸாமுக்கு சில தப்புகள் கண்டிப்பாக எல்லாருமே பண்ணியிருப்போம். அது என்னன்றதை கண்டுபிடிச்சிட்டு அப்கமிங் எக்ஸாம்ஸ்க்கு அதை வந்து கிளியர் பண்ண ட்ரை பண்ணணும். நான் பண்ண தப்பு அப்படின்னா, ஒரு இன்ஸ்டிடியூட்டில் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணேன். அவங்களோட 18 ஷெட்யூலில் நான் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணதுன்னு பார்த்தோன்னா, ஒரு 12 ஷெட்யூல் தான் ஃபாலோ பண்ணேன். லாஸ்ட்டு 6 ஷெட்யூல் வந்து நான் ஃபாலோ பண்ணலை. அதுக்கப்புறம் கலைச்சொற்கள் கொஞ்சம் படிக்காமல் விட்டது, நியூஸ் பேப்பர்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ், சயின்ஸ் இன்னும் கொஞ்சம் நல்லா படிச்சிருக்கலாம். இந்த மாதிரியான சில மிஸ்டேக்ஸ்லாம் நான் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையுமே ஓவர் கம் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் எக்ஸாம் கண்டிப்பாக நல்லபடியாக பண்ணணும் அப்படின்னு நம்பிக்கையோட என்னுடைய ப்ரிப்ரேஷனை நான் கூடிய விரைவில் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அப்புறம் நம்மளோட சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.